12 செகண்ட்ஸில் 470 ருபீஸ்க்கான ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணியிருந்தோம். வாரத்தில் முதல் நாள் ப்ராஃபிட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கால் சைடில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். டைமிங் உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ 101ல் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், 108ல் நான் செல் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து மார்னிங் அப்சைடில் இருந்ததுனால நான் கால் என்ட்ரி எடுத்திருந்தேன். அது ஒரு ஸ்கேல்பிங் தான். எப்பயுமே நம்மளுக்கு லக் ஃபேவர் ஆகுமானா கண்டிப்பாக கிடையாது. இதை பார்த்துட்டு யாரும் இன்ஸ்பயரும் ஆகாதீங்க. ஸோ இதே டவுன் சைடில் போயிருந்தேன்னா என்ன இருக்கும்? கண்டிப்பாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்த்துட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் அட்வைஸ் பண்ணுறது எப்பயுமே டெரிவேட்டிவ்ஸ் தெரியாமல் வராதிங்க. நானே இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதில் லாஸஸ் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ எப்பயுமே நம்ம சேஃபாக வச்சுருது நல்லது. என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ 28% நெகட்டிவில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி 5000 ருபீஸ் நெகட்டிவில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சர் அப்கமிங் டேஸில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ என்ன சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.